ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற அத்தியாயம் 8லேருந்து பயிற்சி 8.7 ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் அப்படின்னு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 2x² ஒய் ப்ளஸ் 3xy² ப்ளஸ் ஒய் கியூப் என்ற சார்பு சமப்படுத்தானது என நிறுவுக. எஃப்பின் படியை கணக்கிட்டு எஃப்க்கு ஆயிலர் தேற்றத்தை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆயிலரோட தேற்றத்தை நம்ம சரிபார்க்கணும். முதல்ல நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற சார்பு எடுத்து எழுதிக்கலாங்களா? எக்ஸ் கியூப் மைனஸ் 2x² ஒய் ப்ளஸ் 3xy² ப்ளஸ் ஒய் கியூபு. முதல்ல இந்த சார்பு என்ன சொல்லியிருக்காங்க? சமப்படுத்தானது என நிறுவுகன்னு சொல்லியிருக்காங்க. சமப்படுத்தானதுன்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த எக்ஸு ஒய்க்கு பதிலாக லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய்னு பிரதியிட்டோமா நமக்கு என்ன கிடைக்கணும்? லேம்டா பவர் பி இன்ட்டு எகெயின் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிற சார்பே கிடைக்கணும். இந்த சார்பே கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போது எஸ்ஸு அதாவது எக்ஸு ஒய்க்கு பதிலாக நம்ம என்னென்னு பிரதியிட போகிறோம்? லேம்டா எக்ஸு அடுத்தது லேம்டா ஒய்ங்களா? பிரதியிட்ட என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸுங்கிறதாவில் நம்ம லேம்டா எக்ஸ் அதாவது லேம்டா எக்ஸுன்னு பிரதியிடுவோமா? லேம்டா எக்ஸு கியூபு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுங்கிறதாவில் லேம்டா எக்ஸு² ஒய்ங்கிறதாவில் லேம்டா ஒய். ஓகேங்களா? ப்ளஸ்ஸு 3 எக்ஸுங்கிறதாவில் லேம்டா எக்ஸு ஒய்ங்கிறதாவில் லேம்டா ஒய் ஹோல்² ப்ளஸ் ஒய் கியூப்னா லேம்டா ஒய் த ஹோல் கியூப். ஓகேங்களா? இப்போது இது கியூப் பண்ணால் என்ன வரும்? லேம்டா கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் பண்ணால் லேம்டா² எக்ஸு²ங்களா? அடுத்து இங்கே ஒரு லேம்டா ஒய் இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் 3 இன்ட்டு லேம்டா எக்ஸு இந்த ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? லேம்டா² ஒய்². அடுத்து ப்ளஸ் லேம்டா கியூப் ஒய் கியூப். ஓகேங்களா? இது என்ன எப்படி சுருக்கலாம்? எல்லாத்துலேயுமே வந்து லேம்டா கியூபு காமனாக இருக்குங்களா? காமனாக வெளியே எடுத்துடலாங்களா? லேம்டா கியூபை காமனாக வெளியே எடுத்துகிட்டா என்ன இருக்கும்? எக்ஸ் கியூப் இருக்குது. இதில் மைனஸ் 2 இருக்குது. இங்கே ஒரு லேம்டா², இங்கே லேம்டா பவர் 1, இது லேம்டா பவர் 3 வந்து வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா? அது ரெண்டும் வெளியே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? எக்ஸு² ஒய் இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? இங்கே லேம்டா அடுக்கு 2, இங்கே லேம்டா அடுக்கு 1. அப்போ லேம்டாவின் அடுக்கு 3 வெளியே எடுத்துட்டோம். இது ரெண்டும் வெளியே எடுத்தாச்சு. அப்போது ரிமைனிங்கே 3 எக்ஸு ஒய்². அடுத்தது ப்ளஸ் ஒய் கியூப் இருக்குங்களா? ஏன்னா லேம்டா கியூபு வெளியே வந்துருச்சு. அப்போ ஒய் கியூபு இருக்கும். ஓகேங்களா? இப்போது நமக்கு லேம்டா கியூபு இது வந்து என்னது? நமக்கு கொடுக்கப்பட்ட சார்புங்களா? கொடுக்கப்பட்ட சார்பு என்ன? எக்ஸ் கியூப் மைனஸ் 2x² ஒய் ப்ளஸ் 3xy² ப்ளஸ் ஒய் கியூப். அதே இங்கே இருக்குங்களா? மைனஸ் 2x² ஒய் ப்ளஸ் 3xy² ப்ளஸ் ஒய் கியூப். இப்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிற சார்பே வந்துருச்சிங்களா? அப்போது இது வந்து என்னது? சமப்படுத்தானது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எஃப் ஆனது என்னது? படி 3 அதாவது படி 3 உடைய சமப்படுத்தான சார்பு ஆகும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொன்னாங்க? இந்த சார்பு வந்து சமப்படுத்தானதா என நிறுவுகன்னு சொல்லிட்டாங்க. நிறுவியாச்சு. அடுத்தது எஃப்போட படியை கணக்கிட்டு எஃப்க்கு வந்து ஆயிலர் தேற்றத்தை சரிபார்க்கணும். ஓகேங்களா? அப்போது எஃப்போட படி 3ன்னு கணக்கிட்டாச்சு. அதுக்கு ஆயிலர் தேற்றம் அதை சரிபார்க்கணும். ஓகேங்களா? ஆயிலர் தேற்றம்னா நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய்யு ஈக்குவல் டு பிஎஃப்ங்களா? பிஎஃப்னா என்னது? பிங்கிறது என்னது? லேம்டாவின் அடுக்கு என்ன இருக்கோ அதுதான் பி 3. அப்போது எஃப். ஓகேங்களா? அந்த எஃப் நம்ம இப்போ ஆயிலர் தேற்றத்தை சரிபார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு இந்த ஆயிலர் தேற்றம் ஈக்குவல் டு என்னது? 3Fன்னு நம்ம நிரூபிக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாங்களா? 3Fன்னு நம்ம கொண்டுட்டு வரணும். இப்போ நமக்கு அதுக்கு என்னென்ன தேவை? எஃப்பை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்த வகையிடணும், ஒய்யை பொறுத்த வகையிடணும். அது வகையிட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் பிரதியிட்டால் நமக்கு 3Fன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? முதல்ல டோ எஃப் பை டோ எக்ஸு எக்ஸை பொறுத்து வகையிடலாங்களா? எக்ஸை பொறுத்து வகையிட்டால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் 2x² ஒய்
ப்ளஸ் 3xy² ப்ளஸ் y³ இதை முதல்ல எக்ஸை பொறுத்து வகையிடணும். எக்ஸை பொறுத்து வகையிட்டால் என்ன வரும்? அடுக்கு முன்னாடி வந்துடணும். அடுக்கில் இருந்து 1 குறைக்கணும். அப்போ 2ன்னு வந்துருங்களா? மைனஸ் இந்த 2 அடுக்கு முன்னாடி வந்துடும். அடுக்குலேருந்து 1 குறைக்கணும். இன்ட்டு ஒய்ஏ ப்ளஸ் 3 எக்ஸை வகையிட்டால் 1 இன்ட்டு y². இங்கே வந்து எக்ஸ் டேர்மே கிடையாது. அப்போ 0. இப்போது இதிலேருந்து என்ன கிடைக்கும்? 3x² மைனஸ் 2 4xy ப்ளஸ் 3y². இந்த எஃப்ஐ என்ன பண்ணணும்? அடுத்தது ஒய்யை பொறுத்து வகையிடணும். ஓகேங்களா? இந்த ஒய்யை பொறுத்து வகையிட்டால் என்ன வரும்? எக்ஸு தான் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்போ 0ன்னு வந்துடும். எக்ஸ் டேர்மே இல்லை. அப்போ இங்கே மைனஸ் 2x². ஒய்யை வகையிட்டால் 1. ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ் 3xy²ங்களா? 3x அப்படியே வரும். அடுக்கு முன்னாடி வந்துடும். பவர்லேருந்து 1 குறைச்சா 1ன்னு வந்துடுங்களா? அடுத்து 3 அடுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்துடணும். அடுக்குலேருந்து 1 குறைக்கணும். அப்போ 2ன்னு வந்துடுங்களா? இப்போது மைனஸ் 2x² ப்ளஸ் 3 6xy ப்ளஸ் 3y². இதுதான் வந்து ∂f/∂yயோட மதிப்பு. இப்போ அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் பிரதியிடலாங்களா? ஃபார்முலாவில் பிரதியிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? x இன்ட்டு ∂f/∂xங்களா? x இன்ட்டு ∂f/∂xோட மதிப்பு இதுங்களா? x இன்ட்டு 3x² மைனஸ் 4xy ப்ளஸ் 3y². அடுத்து ப்ளஸ்ஸு y இன்ட்டு இந்த ∂f/∂y மைனஸ் 2x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 3y². ஓகேங்களா? இப்போது எக்ஸை வந்து உள்ளே பெருக்கணும். என்ன வரும்? 3x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 3xy². அடுத்தது இங்கே உள்ள ஒய்யை பெருக்கணும். என்ன வரும்? இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. மைனஸ் 2x²y. அடுத்தது ப்ளஸ் இங்கே 6x ஒய்யும் பெருக்குனா y²ங்களா? அடுத்தது 3y³. ஓகேங்களா? 3y³ வந்துடும். இப்போ எல்லாத்தையும் உள்ளே பெருக்கியாச்சு. இதுலேருந்து நம்ம ஏதாவது காமனாக வெளியே எடுக்கலாங்களா? ஏதாவது அடிப்படுமான்னு பார்க்கலாங்களா? இங்கே என்ன இருக்குது? 3x³ இருக்குது. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 3xy² இருக்குது. இங்கே 6xy² இருக்குது. இது ரெண்டையும் கூட்டிக்கலாங்களா? ரெண்டுமே xy². இங்கே xy². அப்போ ப்ளஸ் 9xy²ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே மைனஸ் 4x²y. இங்கே மைனஸ் 2x²y இருக்குது. அப்போ மைனஸ் 6x²yன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 3y³ அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதிலேருந்து காமனாக நம்ம என்ன வெளியே எடுக்கலாம்? 3 காமனாக வெளியே எடுக்கலாங்களா? எடுத்தால் என்ன கிடைக்கும்? x³ இருக்கும். ப்ளஸ்ஸு இங்கே 3 வெளியே எடுத்துட்டா 3 9ங்களா? அப்போ மீதி 3 இருக்கும். xy² மைனஸ் இங்கே 3 வெளியே எடுத்துட்டா 2ங்களா? 2 6. அப்போ 2x²yன்னு இருக்கும். ப்ளஸ் இங்கே 3 வெளியே எடுத்துட்டா y³ மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த x³ ப்ளஸ் 3xy² மைனஸ் 2x²y ப்ளஸ் y³ இருக்கு இல்லைங்களா? அது எதோட மதிப்பு? எஃப்போட மதிப்புங்களா? x³ மைனஸ் 2x²y ப்ளஸ் 3xy² ப்ளஸ் y³ அப்படிங்கிறது நமக்கு எஃப்போட மதிப்பு. ஓகேங்களா? அப்போது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? 3Fன்னு ப்ரூவ் பண்ணுங்களா? அப்போது இந்த 3Fன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் பயிற்சி 8.7ல் 3வது கணக்கு, அதாவது அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்துலேருந்து 3வது கணக்கு பார்க்கலாம். g(x, y) = x × log(y/x) என்ற சார்பு சமப்படுத்தானது என நிறுவுக. ஓகேங்களா? ஜியின் படியை கணக்கிட்டு ஜிக்கு ஆயிலரோட தேற்றத்தை சரிபார்க்க. ஓகேங்களா? முதல்ல சமப்படுத்தானதுன்னு நிறுவனம்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த g(x, y)ங்கிற சார்பு எழுதலாங்களா? x × log(y/x). ஓகேங்களா? இப்போது இந்த g(x, y)னா நம்ம என்ன எழுதணும்? g ஒரு லேம்டாவை பெருக்கணும். ஓகேங்களா? எக்ஸு ஒய்ங்கிற இடத்துல λx λy அப்படின்னு நம்ம பிரதியிடணும். ஓகேங்களா? பிரதியிட்ட என்ன கிடைக்கும்? எக்ஸு, அதாவது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாக் இருக்குது இல்லைங்களா? இப்போது லாக், அதாவது எக்ஸுக்கு பதிலாக
லேம்டா எக்ஸு லாகு ஒய்க்கு பதிலாக என்ன போடணும், லேம்டா ஒய் டிவைடட் பை லேம்டா எக்ஸுங்களா. எக்ஸுக்கு பதிலாக லேம்டா கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. இங்கே லேம்டா இன்ட்டு எக்ஸு லாகு ஒய் பை எக்ஸுன்னு இருக்குங்களா. இப்போது இந்த லேம்டா பவரில் என்ன இருக்குது, 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த எக்ஸ் லாக் எக்ஸோட மதிப்பு என்ன, எக்ஸு லாக் ஒய் பை எக்ஸோட மதிப்பு என்ன நம்ம போடணும், ஜி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ங்களா. அப்போது நம்ம லேம்டா பவர் 1 ஜி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய். அப்போ இது வந்து என்னது, அதாவது ஜி ஆனது படி 1 உடைய சமபடித்தான சார்பு ஆகும். ஓகேங்களா. இது வந்து சமபடித்தான சார்பு, அதாவது லேம்டா அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் அதோட படி. ஓகேங்களா. இப்போது இது வந்து இதோட படியை கண்டுபிடிச்சாச்சு. இந்த படியை வச்சு நம்ம வந்து ஆய்லரோட தேற்றத்தை சரிபார்க்க சொல்லியிருக்காங்களா. ஆய்லரோட தேற்றம் என்ன, எக்ஸ் இன்ட்டு டோ ஜி. இங்கே வந்து நமக்கு சார்பு ஜி கொடுத்ததுனால டோ ஜின்னு எடுத்துக்கணும். எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஜி டிவைடட் பை டோ ஒய்ங்களா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஜி. ஓகேங்களா. இந்த பிங்கிறது என்ன நமக்கு தெரியும், இந்த லேம்டாவோட பவரில் என்ன இருக்கோ அந்த படி இருக்குது இல்லைங்களா, அதுதான் பி. ஓகேங்களா. அப்போ 1 ஜி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த ஆய்லரோட தேற்றத்தை 1 ஜின்னு நம்ம நிரூபிக்கணும். அப்போது நமக்கு என்ன தேவை, டோ ஜி பை டோ எக்ஸ் முதல்ல வேணும். ஓகேங்களா. அடுத்தது டோ ஜி பை டோ ஒய் கண்டுபிடிச்சி இதில் பிரதியிட்டமாக நமக்கு ஜின்னு வரணும். ஓகேங்களா. எக்ஸை பொறுத்த வகையிட்ட என்ன கிடைக்கும், முதல்ல அந்த சார்பு எழுதிக்கலாங்களா, எக்ஸு லாகு ஒய் பை எக்ஸுங்களா. இப்போது எக்ஸை பொறுத்த வகையிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், யூவி மெத்தட் யூஸ் பண்ணலாங்களா. இது வந்து யூ, இது வந்து வி. யூவி மெத்தட் யூஸ் பண்ணலாம். யூவி மெத்தட்னால் நமக்கு தெரியும் எப்படின்னா, யூவை அப்படியே வச்சுட்டு வியை வகையிடணும், ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை வகையிடணும். ஓகேங்களா. இதுதான் வந்து யூவி மெத்தடு. இதில் வந்து ஃபஸ்ட்டு யூ அப்படியே யூவோட மதிப்பு என்ன, எக்ஸ் அப்படியே வச்சுக்க போகிறோம். அடுத்தது வியை வகையிட்ட என்ன கிடைக்கும், லாக் எக்ஸு. எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு ஒய் பை எக்ஸுன்னு இருக்குது. ஓகேங்களா. லாக் எக்ஸை வகையிட்டா 1 பை எக்ஸா, எக்ஸுங்கிற இடத்துல ஒய் பை எக்ஸுன்னு இருக்குது. எகைன் எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். ஓகேங்களா. நம்ம முந்தைய கணக்குகள்லேயே பார்த்துருக்கோம். 1 பை எக்ஸை வகையிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், -1 பை எக்ஸு ஸ்கொயர்னு கிடைக்குங்களா. அப்போது இங்கே என்ன இருக்கும்மா, எகெயின் எக்ஸை வகையிட்டோமா, மேலே இருக்கிற ஒய் அப்படியே இருக்கும், -1 பை எக்ஸு ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா. அடுத்தது யூவை வச்சுட்டு வியை வகையிட்ருக்கோம். அடுத்தது வியை அப்படியே வச்சுக்க போகிறோம், லாகு ஒய் பை எக்ஸு. அதை அப்படியே வச்சுட்டு யூவை வகையிட்டா என்ன வரும், எக்ஸை வகையிட்டா 1ங்களா. அவ்வளோதான். இப்போது நம்ம இதை எப்படி எழுத போகிறோன்னா, பகுதியில் வந்து வகுத்தல் இருந்தால் அதை மேலே அப்படியே தலைகீழாக மாற்றி எழுதிக்கலாங்களா, மாற்றி எழுதிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு -ஒய் பை எக்ஸு ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா. இந்த எக்ஸு கேன்சல் ஆயிரும், இந்த எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆயிருங்களா, இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிருங்களா. அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, லாகு ஒய் பை எக்ஸுன்னு இருக்குது. ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குது, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சின்னா -1 மட்டும் இருக்கும், ப்ளஸ் லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸு. ஓகேங்களா. அடுத்தது இது வந்து என்னது, டோ ஜி பை டோ எக்ஸை பொறுத்து வகையிடுறது. அடுத்தது டோ ஜி பை டோ ஒய்யை பொறுத்து வகையிட்ட என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த எக்ஸ் இங்கே யூவி மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே எக்ஸு டேர்ம் இருக்குது. அப்போது எக்ஸு பெருக்கலுக்கிறதுனால அப்படியே வந்துடும். இங்கே ஒய்யை மட்டும்தானே வகையிடுறோம், அதனால் லாக் ஒய் பை எக்ஸை வகையிட்டா என்ன கிடைக்கும், லாக் எக்ஸ் வகையிட்டா 1 பை எக்ஸுங்களா. எக்ஸுங்கிற இடத்துல ஒய் பை எக்ஸ் இருக்குது. எகெயின் ஒய்யை பொறுத்து தான் வகையிட போகிறோம். ஒய்யை பொறுத்து வகையிட்டா என்ன கிடைக்கும், ஒய்யை வகையிட்டா 1 டிவைடட் பை எக்ஸ் அப்படியே வரும். ஓகேங்களா. இப்போ இதை எப்படி எழுதலாம், எக்ஸு அடுத்தது இந்த பகுதியில் வந்து வகுத்தல் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், தலைகீழாக எடுத்து எழுதிக்கணுங்களா, இன்ட்டு 1 பை எக்ஸுங்களா. இப்போ இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் பை ஒய் மட்டும் இருக்கும். ஓகேங்களா. டோ ஜி பை டோ ஒய்யோட மதிப்பு எக்ஸ் பை ஒய். ஓகேங்களா. இப்போது ஆய்லர் தேற்றத்தில் அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் பிரதியிடலாங்களா. நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணோம், 1 இன்ட்டு ஜி, அதாவது பெருக்குன்னா என்ன, அது வெறும் ஜி தான். ஓகேங்களா. ஜின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போது எக்ஸ் இன்ட்டு டோ ஜி பை டோ எக்ஸோட மதிப்பு என்ன, -1 ப்ளஸ் லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸு. அடுத்தது ப்ளஸ் ஒய் இன்ட்டு
டோ ஜி பை டோ ஒய்யோட மதிப்பு எக்ஸ் பை ஒய்ங்களா. அப்போது இந்த ஒய் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. இந்த எக்ஸை உள்ளே பெருக்கலாங்களா. உள்ளே பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸையும் -1 பெருக்குனா -எக்ஸு, அடுத்தது ப்ளஸ் லாகு ஒய்எக்ஸுங்களா. அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குங்களா. ஏன்னா ஒய் கேன்சல் ஆகிடுச்சு, எக்ஸ் மட்டும் இருக்குது. ப்ளஸ் எக்ஸும் -எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் மட்டும் இருக்குங்களா. இப்போது இது வந்து என்னது நமக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸை உள்ளே பெருக்கணும் இல்லைங்களா. இங்கே -1க்கு மட்டும் பெருக்கி -எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம், இந்த லாகுக்கு பெருக்கவே இல்லை. அப்போது இங்கே எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய் பை எக்ஸ்ன்னு வரும். அப்போது எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய் பை எக்ஸுங்களா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த சார்பு, அதாவது எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய் பை எக்ஸோட மதிப்பு ஜிங்களா, ஜி. ஓகேங்களா. அப்போது நம்ம ஆயிலர் தேற்றம் ப்ரூவ் பண்ணியாச்சு. நமக்கு என்னது, எக்ஸ் இன்ட்டு டோ ஜி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஜி பை டோ ஒய். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 1 இன்ட்டு ஜின்னு கிடைக்கணும். அதாவது 1 ஜியும் பெருக்குனா ஜிஏ தான். எகைன் நமக்கு ஜியோட மதிப்பே கிடைச்சாச்சு. அப்போது ஆயிலர் தேற்றமும் நிரூபித்தாச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம பயிற்சி 8.7 4வது கணக்கு பார்க்கலாம். u of x, y equal to x square plus y square divided by root of x plus y எனில் x into dou u by dou x plus y into dou u by dou y equal to என்னது 3/2 u என நிறுவுக. அப்போது இந்த ஆயிலர் தேற்றம் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு யூன்னு நிறுவ சொல்லிட்டா ரொம்ப சிம்பிள் தான். இந்த சம் என்ன பண்ண போகிறோம், வெறும் இது வந்து என்னது ஒரு சமப்படுத்தான சார்புன்னு நிரூபிச்சிட்டாலே நமக்கு அந்த லேம்டா பவரில் இருக்கிற p தானே 3/2. அப்போது இது வந்து சமம்னு சொல்லி நிறுவிடலாம். ஓகேங்களா. நம்ம சமப்படுத்தான சார்புன்னு மட்டும் நிரூபிச்சிட்டா போதும். ஓகேங்களா. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம u ஆஃப் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ், ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய்ன்னு பிரதியிடணும். எக்ஸு ஸ்கொயர்னால் லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருங்களா. ஒய்யோட மதிப்பு என்னது லேம்டா எக்ஸ், அப்போ ஸ்கொயர் பண்ணால் லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா. டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸுக்கு வந்து லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டா ஒய்ங்களா. அடுத்து இதுலேருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கலாம், லேம்டா ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. டிவைடட் பை இது எப்படி எழுதலாம், அதாவது லேம்டா, இதுலேருந்து லேம்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குங்களா. அதுக்கப்புறம் எப்படி எழுதலான்னா லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த லேம்டாவுக்கும் ரூட் வரும், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கும் ரூட் வரும். ஓகேங்களா. இந்த லேம்டாவுக்கும் ரூட் வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கும் தனித்தனியாக ரூட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லேம்டா பவர் 1/2ங்களா. இந்த லேம்டா பவர் எப்படி எழுதலாம், ஒய் ஸ்கொயர், இந்த ரூட் லேம்டாவை வந்து 1/2ன்னு எழுதலாங்களா, எக்ஸ் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த லேம்டா ஸ்கொயர், இந்த லேம்டா வந்து மேலே பவர் கொண்டு, அதாவது மேலே தொகுதிக்கு கொண்டுட்டு வந்தோமா, இதோட அடுக்கு வந்து மைனஸில் மாறிடும். ஓகேங்களா. மைனஸில் மாறிடும். இங்கே என்ன இருக்குது, 2 - 1/2ங்களா. இது வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும், 2 4 - 1 டிவைடட் பை 2 3/2ன்னு வந்துருங்களா. அப்போது லேம்டாவோட அடுக்கு 3/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா. டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யு. இப்போது இந்த லேம்டாவோட அடுக்கு என்ன இருக்கோ அதுதானே பியோட மதிப்பு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம், பிஎஃப், அதாவது இந்த லேம்டா இன்ட்டு இது வந்து எஃப்ங்களா. அப்போது நம்ம ஆயிலரோட தேற்றம் கொடுத்துக்கிற சார்பு தானே, அதாவது யூ. ஓகேங்களா. கொடுத்துக்கிற சார்பு இங்கே யூ கொடுத்துருக்காங்க, அதனால் யூன்னு போட்டாச்சு. இந்த பியோட மதிப்பு தான் வந்து என்னது 3/2. பியோட மதிப்பு தான் 3/2. இந்த லேம்டாவோட அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் பி. ஓகேங்களா. அப்போது ஆயிலர் தேற்றம் நம்ம நிரூபித்தாச்சு. எப்படின்னா எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு என்னது 3/2 யூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா. அப்போ பண்ணியாச்சு. பியோட மதிப்பு என்னது 3/2 இன்ட்டு யூங்களா.
அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிந்தது. ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.7 5வது கணக்கு v of x, y equal to log x square plus y square divided by x plus y எனில் x dou v by dou x plus y into dou v by dou y equal to 1 என நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஆனால் இது முதல்ல சமப்படுத்தான சார்பா அப்படின்னு செக் பண்ணலாங்களா? இந்த விங்கிற சார்பு சமப்படுத்தான சார்பு இல்லை. ஏன்னா இது வந்து லாக் வந்திருக்கு. லாக்னா இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸு ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடுவோம்? லேம்டா எக்ஸு லேம்டா ஒய்ன்னு பிரதியிடுவோங்களா? எக்ஸு ஒய்க்கு பதிலாக லேம்டா எக்ஸு லேம்டா ஒய்னா என்ன வரும்? லேம்டா ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டா ஒய்யுங்களா? இதிலேருந்து லாகு லேம்டா ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். என்ன இருக்கும்? எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு டிவைடட் பை இங்கே இதிலேருந்து லேம்டா வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் இருக்கும். ரெண்டு கேன்சல் ஆனால் இங்கே லேம்டா பவர் 1ன்னு வந்துடுதுங்களா? அப்போது லாகு லேம்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது நமக்கு வந்து எப்படி வரணும்? பி இன்ட்டு அந்த சார்பே வரணும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிற சார்பு வரணும். ஆனால் நமக்கு வந்து எப்படி வருது? இந்த பி வந்து லாகுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. ஏன்னா இந்த லேம்டா பவர் 1 இருக்குது இல்லைங்களா? இது வந்து லாகுக்குள்ளேயே இருக்கிறதுனால இது வந்து லாகுலேருந்து வெளியே எடுக்க முடியாது. அதனால் இது வந்து நாட் என்னது? சமப்படுத்தான சார்பு. இது சமப்படுத்தான சார்பு அல்ல. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து எங்கே இருக்குது? லாகுக்குள்ளேயே இருக்குது. வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த லாகு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? அந்த சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஆனால் இது லாகுக்குள்ளேயே லேம்டாக்கிறதுனால இது வந்து என்னது? சமப்படுத்தான சார்பு அல்ல. அப்போது என்ன பண்ணலாம்? நம்ம இந்த லாகை நம்ம கேன்சல் பண்ணணும். இந்த லாகு தான் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போது என்ன பண்ணலாம்? இந்த விங்கிற சார்புங்களா, அது வந்து லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? அப்போது லாகை கேன்சல் பண்ணுறதுக்கான பவர் எதுக்கு இருக்குது? ஈக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஈக்கு லாகு கேன்சல் பண்ணுற பவர் இருக்குது. அது வந்து என்னவாகும்? இந்த சைடு இருக்குது இல்லைங்களா? அதோட இந்த லாகுக்கு அடிமானமாக இருக்கிற இந்த லாக் கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன வரும்? விக்கு அடிமானமாக மாறிடும். ஓகேங்களா? விக்கு அடிமானமாக மாறி இது எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு மாறிடும். ஓகேங்களா? ஒரு ஃபார்முலா இருக்குது. லாகு அதாவது அடிமானம் பி ஏ அது வந்து ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதலான்னா ஏ ஈக்குவல் டு இந்த அடிமானம் பி வந்து இந்த எக்ஸுக்கு அடிமானமாக மாறிடும். ஓகேங்களா? அந்த எக்ஸோடுக்கு அடிமானமாக மாறிடும். அப்போ இந்த லாகோட வந்து என்ன ஆகும்? இந்த விக்கு அடிமானமாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம கணக்கை சால்வ் பண்ணணும். இது வந்து இதோட மதிப்பு என்ன? நமக்கு இதோட மதிப்பு வி ஆஃப் எக்ஸ் ஒய். ஓகேங்களா? வி ஆஃப் எக்ஸ் ஒய் இதுதான் இப்போ நமக்கு வி ஆஃப் எக்ஸ் ஒய். ஏன்னா இந்த லாகு கேன்சல் பண்ணி நம்ம எழுதியாச்சு. இந்த வியை வந்து இ பவர் வின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வி ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிற சார்புனா இது இ பவர் வியும் இந்த வி ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு ஈக்குவல் தான். ஓகேங்களா? இப்போது இ பவர் வி ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? நம்ம எக்ஸு ஒய்க்கு பதிலாக லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய்ன்னு எழுதலாங்களா? அப்போ லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு லேம்டா ஒய்ன்னு எழுதலாங்களா? லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே எப்படி எழுதலாம்? லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டா ஒய்ஏ. ஓகேங்களா? அடுத்து இதுலேருந்து லேம்டா ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இதுலேருந்து லேம்டா காமனாக வெளியே எடுத்தோமா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? இப்போது இது பவர் 1 இருக்குங்களா? ஒரு லேம்டா கேன்சல் ஆகிடும். அப்போது ரிமைனிங் என்ன இருக்கும்? லேம்டா பவர் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்களா? இது வந்து எப்படி எழுதலாம்? நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம என்னென்னு எழுதணும்? இந்த சார்பு. இப்போ லேம்டா பவர் 1 இன்ட்டு இந்த சார்பு வந்து நம்மளுக்கு விங்கிற சார்பே வந்துருச்சிங்களா? வி ஆஃப் எக்ஸ் ஒய் அல்லது என்னது இ பவர் வின்னு எழுதலாங்களா? இப்போது இது வந்து என்னது? இந்த வி ஆனது நமக்கு எப்படி இருக்கும்?
இந்த v ஆனது அதாவது படி 1 உடைய சமப்படுத்தான சார்பு ஆகும். ஓகேங்களா? இப்போது சமப்படுத்தான சார்பாக வந்துருச்சு. இனிமேல் நம்ம என்னது ஆயிலர்ஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆயிலர்ஸ் தேற்றம் என்ன? எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸுங்களா, டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்னது என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு பி இன்ட்டு அந்த ஃபங்க்ஷன் வருங்களா, அப்போ பியோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போது 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும்? அதாவது வியை வந்து எக்ஸை பொறுத்து வகைன்னுங்களா, அந்த விக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும்? விங்கிற ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலு? இ பவர் விக்கு ஈக்குவலுங்களா. அப்போது எக்ஸ் இன்ட்டு டோ விக்கு பதிலாக என்ன எழுதணும்? இ பவர் வி டிவைடட் பை டோ எக்ஸ். ஏன்னா அந்த இ பவர் வியில் தான் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? அப்போது ப்ளஸ் ஒய் இன்ட்டு எப்படி எழுதணும்? டோ இன்ட்டு விக்கு பதிலாக இ பவர் வி டிவைடட் பை டோ ஒய். ஓகேங்களா? ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே பியோட மதிப்பு 1, இந்த லேம்டாவோட பவரில் என்னாக்குதோ அதுதான் பி. பியோட மதிப்பு 1, இந்த விங்களா, அந்த விக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? இ பவர் வி. ஓகேங்களா? விக்கு பதிலாக நம்ம இ பவர் வின்னு எல்லாத்துலேயும் பிரதியிட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு இந்த இ பவர் வியை எக்ஸை பொறுத்து வகைன்னுங்களா, இந்த இ பவர் வியில் எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்குது. ஏன்னா எக்ஸ் இல்லைன்னு நினச்சக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? இ பவர் விங்கிறது எது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்களா, இந்த சார்பு. அப்போது இ பவர் வியை வகையிட்டா எக்ஸை பொறுத்து இ பவர் விஏ தான். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ் அந்த வியை எக்ஸை பொறுத்து வகையிட்டோமா என்ன வரும்? டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் அடுத்தது ஒய் இன்ட்டு இ பவர் வியை ஒய்யை பொறுத்து வகையிட்டா இ பவர் விஏ தான். எகெயின் இந்த வியை வந்து ஒய்யை பொறுத்து வகையிட்டா டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு இவிங்களா. ஓகே, அடுத்தது இதுலேருந்து எது இதெல்லாம் காமனாக வெளியே எடுத்துக்கலாம்? இ பவர் வியை காமனாக வெளியே எடுக்கலாங்களா? இ பவர் வியை காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய். ஏன்னா இந்த இ பவர் வியும் இந்த இ பவர் வியும் காமனாக வெளியே எடுத்தாச்சு. ஈக்குவல் டு என்ன வரும்? இ பவர் விங்களா. இப்போது எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே இ பவர் வி இருக்குது. இந்த பெருக்கல்ல இருக்கிற இ பவர் வி சமக்குறிக்குந்தாண்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடுங்களா. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1ன்னு வருங்களா. அப்போது நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய்யோட மதிப்பு 1ன்னு நிரூபிக்க சொன்னாங்க. ஓகேங்களா? பார்க்கலாங்களா? எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய்யோட மதிப்பு 1 அப்படின்னு நிறுவியாச்சு. ஓகேங்களா? therefore நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் அத்தியாயம் 8 பயிற்சி 8.7ல் 6வது கணக்கு பார்க்கலாம். w of x, y, z equal to log of 5x cube y power 4 plus 7y square x z power 4 minus 75 y cube z power 4 எனில் அதை டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட்டை காண்க. ஓகேங்களா? இதோட மதிப்பு என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? முதல்ல கொடுக்கப்பட்ட சார்பு வந்து சமப்படுத்தான சார்பான்னு செக் பண்ணணும். சமப்படுத்தான சார்பாக வராது. ஏன்னா இங்கே லாக் இருக்குது. அதாவது 5வது சம்லேயே பார்த்துருப்போம். லாகு வந்து இருக்கும்போது அது சமப்படுத்தான சார்பாக வராது. அந்த லேம்டா வந்து லாகுக்குள்ளேயே மாட்டிக்கும், வெளியே எடுக்க முடியாது. அதனால் ரெண்டு பக்கமும் என்னது பேஸு, அதாவது இ மட்டும்தான் லாகை கேன்சல் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது ஈக்கு. அப்போது அடிமானத்தில் இ போட்டோமா லாக் கேன்சல் ஆகி இந்த சைடு இருக்கிற டபிள்யூவோட அடிமானத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? முதல்ல கொடுக்கப்பட்ட சார்பு எடுத்து எழுதலாம். லாகு 5x cube y power 4 ப்ளஸ் 7y ஸ்கொயர் x z பவர் 4 மைனஸ் 75 y cube z பவர் 4. ஓகேங்களா? டிவைடட் பை
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த லாகை கேன்சல் பண்ணணும். அப்போ தான் வந்து இது சமப்படுத்தான சார்பாக மாற்ற முடியும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஈக்கு தான் லாகை கேன்சல் பண்ணுற பவர் இருக்குது. அப்போ எடுத்தோமா என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த லாகு கேன்சல் ஆகி இந்த டபிள்யூக்கு அடிமானமாக மாறிடும். ஓகேங்களா? சமக்குறிக்கு இந்த பக்கம் இருக்கிற சார்புக்கு அடிமானமாக வந்துடும். இந்த லாகு கேன்சல் ஆகி நமக்கு என்ன வந்துடும், 5x³ y⁴ ப்ளஸ் 7 y² x z⁴ மைனஸ் 75y³ z⁴. ஓகேங்களா? டிவைடட் பை x² ப்ளஸ் y². ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எக்ஸுக்கு எக்ஸ் லேம்டா எக்ஸு, ஒய்க்கு லேம்டா ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? e⁻w = 5 எக்ஸுக்கு எக்ஸ், அதாவது லேம்டா எக்ஸ்ன்னு பிரதிடணுங்களா. அப்போது லேம்டா க்யூப் x³ எழுதலாங்களா, ஏன்னா இதை க்யூப் பண்ணணும். அடுத்தது ஒய்க்கு லேம்டா ஒய்னு பிரதிடணும். அப்போ லேம்டா பவர் 4 y⁴. ஓகேங்களா? ப்ளஸ் 7 × லேம்டா ஸ்கொயர் y² எழுதலாங்களா. அடுத்தது லேம்டா எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக இசட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், லேம்டா இசட்டு. அப்போது லேம்டா பவர் 4 z⁴ எழுதணும். ஓகேங்களா? மைனஸ் 75 y³ ஒய்க்கு y³ லேம்டா க்யூப். ஓகேங்களா? அடுத்தது இசட்டுக்கு என்ன பண்ணணும், z⁴ லேம்டா பவர் 4ன்னு எழுதணுங்களா. டிவைடட் பை இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், லேம்டா ஸ்கொயர் x² ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் y²ன்னு எழுதலாங்களா ஒய்க்கு பதிலாக. இப்போது இதுலேருந்து நம்ம என்னென்ன காமனாக வெளியே எடுக்கலாம், இங்கே வந்து லேம்டா பவர் 3 இருக்குது, இங்கே லேம்டா பவர் 4 இருக்குது. அப்போது லேம்டா பவர் 7 இருக்குது. ஓகேங்களா? இதில் லேம்டா பவர் 2, இங்கே ஒரு 1 3, இங்கே ஒரு 4 7 இருக்குங்களா. இதில் மூணாவது டேர்மில் இங்கே லேம்டா பவர் 4, இங்கே லேம்டா பவர் 3. அப்போது எல்லாத்துலேயுமே காமனாக லேம்டா பவர் 7 இருக்குது. ஓகேங்களா? லேம்டா பவர் 7 காமனாக வெளியே எடுத்துட்டோமா, ரிமைனிங் என்ன இருக்கும், 5 x³ y⁴. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு இந்த லேம்டா எல்லாமே வெளியே போயிடும், ஏன்னா பவர் 7 வரைக்கும் வெளியே போயிடுச்சுங்களா. அப்போது 7 y² x × z⁴ மைனஸ் 75 லேம்டா பவர் 7 வெளியே வந்துருச்சுன்னா y³ z⁴ இருக்குங்களா. டிவைடட் பை இதில் லேம்டா ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாங்களா. அப்போது x² ப்ளஸ் y² மட்டும் இருக்கும். இப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன இருக்கும், 5 டைம்ஸ் இருக்குங்களா. அப்போது லேம்டா பவர் 5, இந்த சார்பு வந்து எதோடது, நம்மளுக்கு கொடுத்துருக்குற சார்புங்களா, 5x³ y⁴ ரெண்டும் சேமாக இருக்குங்களா. 75 y³ z⁴, இந்த x² y². அப்போது இந்த லேம்டா பவர் 5 வந்து எதுக்கு சமம், இந்த EWக்கு சமம். ஓகேங்களா? இந்த EWக்கு சமம். இந்த EWங்கிறது என்னது, இந்த EWங்கிறது இந்த w(x, y, z)ங்கிற சார்பு. ஓகேங்களா? இது மூணுமே வந்து ஈக்குவல் தான், மூணுக்கும் எதுனாலும் நம்ம இதுக்கான இதை மாற்றி எழுதிக்கலாம். இந்த சார்பு என்னது, e⁻w அல்லது w(x, y, z) அப்படிங்கிற சார்பு. ஓகேங்களா? இப்போது நமக்கு இந்த லேம்டா பவர் 5 அதே சார்பு வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த w ஆனது என்ன பண்ணலாம், படி 5 உடைய சமப்படுத்தான சார்பு. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஆயிலர்ஸ் ஃபார்முலா பயன்படுத்தலாங்களா. இப்போது நம்ம x × ∂f/∂x ப்ளஸ் y × ∂f/∂y ப்ளஸ் z × ∂f/∂z = p × அந்த f வரணுங்களா. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்க்கு பதிலாக டபிள்யூங்கிற சார்பு கொடுத்துருக்காங்க. இந்த டபிள்யூக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், e⁻wன்னு எழுதலாம் இல்லைங்களா, ஏன்னா ரெண்டும் சேம் தானே. இந்த டபிள்யூங்கிற சார்பும் இந்த சார்பும் இதுவும் எல்லாமே ஈக்குவலாக, ஆனால் e⁻w அப்படின்னு எழுதிக்கலாங்களா. x × ∂e⁻w/∂x. ஓகேங்களா? ப்ளஸ் y × எஃப்க்கு பதிலாக என்னது, e⁻w/∂y. ஓகேங்களா? ப்ளஸ் z ×
டோ எஃப்க்கு பதிலாக என்ன பண்ணணும் இ பவர் டபிள்யூ டிவைடட் பை டோ இசட் ஈக்குவல் டு பி இன்ட்டு எஃபோட மதிப்பு இ பவர் டபிள்யூ. ஓகேங்களா? இந்த பியோட மதிப்பு என்ன இருக்குது, இந்த லேம்டாவோட பவரில் என்ன இருக்கோ அதுதான் வந்து பியோட மதிப்பு. அப்போ பியோட மதிப்பு 5ங்களா? அடுத்த ஸ்டெப்பில் 5ன்னு பிரதியிட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுலேருந்து இது வந்து எக்ஸை பொறுத்து வகையிடணுங்களா? எக்ஸை பொறுத்து வகையிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு இந்த டபிள்யூ வந்து என்ன இருக்குது, எக்ஸ் டேர்மும் இருக்கும் ஒய் டேர்மும் இருக்கும். ஏன்னா இ பவர் டபிள்யூவில் இந்த எக்ஸு ஒய் எல்லாமே கலந்து தானே இருக்குது. ஸோ இ பவர் டபிள்யூங்கிறதுனால நம்ம 0 போடக்கூடாது வகையிடும் போது. இந்த டபிள்யூக்குள்ளே எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அந்த சார்பை தான் நம்ம இ பவர் டபிள்யூன்னு சிம்பிளாக எடுத்திருந்தோம். அப்போது எக்ஸை பொறுத்து வகையிட்டா இ பவர் எக்ஸ்னால் இ பவர் எக்ஸே தான். எக்ஸுக்கு பதிலாக இங்கே டபிள்யூ இருக்குது. இந்த டபிள்யூவை எக்ஸை பொறுத்து வகையிடும் போது டோ டபிள்யூ பை டோ எக்ஸ்ன்னு வந்துருங்களா? ப்ளஸ்ஸு ஒய் இன்ட்டு, அதாவது இ பவர் டபிள்யூ வகையிட்டா இ பவர் டபிள்யூ தான். டபிள்யூவை ஒய்யை பொறுத்து வகையிடும் போது டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு இ பவர் டபிள்யூ டோ டபிள்யூ பை டோ இசட்டுங்களா? பியோட மதிப்பு 5 இ பவர் டபிள்யூ. ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து இ பவர் டபிள்யூவை காமனாக வெளியே எடுக்கலாங்களா? வெளியே எடுத்துட்டா எக்ஸ் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய்யு ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இ பவர் டபிள்யூங்களா? இந்த இ பவர் டபிள்யூவும் இ பவர் டபிள்யூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு இதோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, 5ன்னு கிடச்சிருக்குங்களா? இப்போது எக்ஸ் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு என்ன மதிப்பு கிடச்சிருக்கு, 5. இப்போ இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ டபிள்யூ பை டோ இசட்டோட மதிப்பு தான் நம்மளை கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இதோட மதிப்பு 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சி இந்த சம்மோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுலேருந்து இந்த பயிற்சியிலேருந்து நமக்கு 5 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம்லேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு அது ஒருபடித்தான சார்பா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சம் மட்டும்தான் நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் வரத்துக்கு வாய்ப்பு. வந்து 6வது சம் வரையிலும் வினாயன் 2லேருந்து 6 வரையிலும் நமக்கு 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சி இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.